அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொழுதும் அதிகாரம் நெஞ்சோடு கிழத்தல். குறள் எண் 1244. கண்ணும் கொளச்சேரி நெஞ்சே இவை என்னை தின்னும் அவர் காணல் உற்று. நெஞ்சே, நீ தலைவனை பார்க்க போகும்போது என் கண்களையும் கூட்டிக் கொண்டு சென்று விடு. அவரை பார்க்க வேண்டும் என்று என்னை இவை இங்கே அமர்ந்து கொண்டு பிடுங்கி தின்கின்றன. Oh my mind, please take the eyes also with you. They are eating my head to see him. என் தொழிப்பா, கண்ணில்லா நெஞ்சமே, கண்களையும் உடனழைத்துச் செல். அவரை காண வேண்டும் என்று இவை என்னை தின்கின்றன மென்று. கண்ணில்லா நெஞ்சமே, என் கண்களையும் உடன் அழைத்துச் செல். அவரை காண வேண்டும் என்று இவை என்னை தின்கின்றன மென்று. இதற்கு கவிப்பேரசு என்ன உரை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன் நெஞ்சே, நீ அவரிடம் சென்று சேர்ந்தே தீருவேன் என்கிறாய். செல், ஆனால் ஒன்று செய், மறக்காமல் என் கண்களையும் உடனழைத்து சென்று விடு. அவரை கண்டுகொள்ள வேண்டும் என்று இக்கண்கள் என்னை தின்று தின்று தீர்க்கின்றன அப்படின்னு சொல்றார். ஏங்க, கண்கள் எங்காவது தலைவி தின்னுங்களா? நினைச்சு பாருங்க. கண்களுக்கு வாய் இருக்குதா, பல்லு இருக்குதா, நாக்கு இருக்குதா? எப்படி போய் அது சாப்பிடும்? எப்படி போய் தின்னும்? சாப்பாடுங்கிறது தமிழ் சொல் இல்லைங்க, சோறுங்கிறதா தமிழ் சொல். சாப்பிடுதல் அப்படிங்கிறது தமிழ் சொல் இல்ல, தின்னுதல் அப்படிங்கறதா தமிழ் சொல். என்ன துண்ண அப்படின்னு கேட்போம்ல, அந்த துண்ண அப்படிங்கிறது தின்னுதல் தான் வந்திருக்குது. அதனால யாராவது என்ன துண்ணன்னு கேட்டா திட்டாதீங்க. அது நாகரிகமா மரியாதையா தமிழ் சொல்ல அவங்க சொல்றாங்க. என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கறத விட என்ன தின்னீங்க அப்படின்னு கேட்கறது தமிழ். சரியா இருக்கட்டும். கண்ணு அந்த மாதிரி இவன் தலையை புடிச்சு தின்னுதான். ஏன்டா என் தலையை போட்டு திங்கிற அப்படின்னு கேட்போம். தின்னு என் உயிரை வாங்குற அப்படின்னு திட்டுவோம். குறிப்பா நம்ம பசங்களை திட்டுவோம். அந்த மாதிரி தலைவி தன் கண்களை திட்டுகிறான். அப்படி கண்கள் தின்னுட்டு இருக்கிறான் இவளை கொந்துகிட்டு. ஏன் கண்கள் திங்குது? அந்த தூரத்துல போயிட்டான்ல ஒருத்தன், இவன் தலைவன். அவனை பாக்குறதுக்கு எதுங்க ஏங்கும்? தலை முடி ஏங்குமா, நெற்றி ஏங்குமா, மூக்கு ஏங்குமா, பல்லு ஏங்குமா, கழுத்து ஏங்குமா, கைகள் ஏங்குமா, கால்கள் ஏங்குமா? எதுவுமே ஏங்காது. நெஞ்சே ஏங்காதுங்க. ஏங்கக்கூடிய ஒரே ஒரு உறுப்பு, நான் காலரை தூக்கி விட்டு சொல்ல முடியும், கண்கள் தான். ஏன்னா கண்கள்னால மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த கண்கள் ஏங்குது. ஒருவேளை கண்ணு சரியா தெரியலாம், கண்ணாடி போட்டு கூட பார்க்கலாம். ஆனா அந்த கண்கள் ஏங்குது. புறம் வந்தா அறுவை சிகிச்சை, சின்ன வயசுல பெரும்பாலும் வராது, வந்தா அறுவை சிகிச்சை செஞ்சுட்டு கூட பார்க்கலாம். ஆனா அந்த கண்கள் ஏங்குது. அப்படி என் கூட இருந்து ஏங்கி ஏங்கி கண்கள் என்ன தின்னுகிட்டு இருக்குது. அந்த கண்ணை தயவு செய்து நெஞ்சே, நீ போறேல்ல அவனை பாக்குறதுக்கு, அவன் நெஞ்சோட பேசுறதுக்கு, இதையும் கொஞ்சம் தயவு செய்து கூட்டிட்டு போக, நான் கொஞ்ச நாள் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு தலையை நெஞ்சுகிட்ட புலம்பரா கிழக்கிறான். அதாவது வெளிப்படையா பேசுறான். இது கொஞ்சம் ஒரு மாதிரி நகைச்சுவையான குரல் மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் அதில் தலைவியினுடைய உணர்வை, அந்த பிரிந்துள்ள அந்த உணர்வை, அவள் படும் துயரை, அவள் நெஞ்சுபடும் துயரை, அவர் கண்கள் சொரியும் விழி நீரை, இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு தான் வள்ளுவர் இப்படி ஒரு குறளை நமக்கு சொல்லியிருக்காரு. இதற்கும் ஒரு பாடல். தேரோடும் வாழ்வில் என்று ஓடோடி வந்த என்னை போராட வைத்தானடி, கண்ணில் நீரோட விட்டானடி, கண்ணில் நீரோட விட்டானடி. கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து, கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து விளையாட சொன்னானடி, என்னை விளையாட சொன்னானடி, அவனே விளையாடி விட்டானடி. எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி, இன்று வேறுபட்டு நின்றானடி, இன்று வேறுபட்டு நின்றானடி என்று ஒரு உருக்கமான பாடலை பி. சுசிலா பாடியிருப்பார். யாருங்க எழுதியிருக்க முடியும்? கவியரசன் தான் எழுதிட்டு இதுக்கு MS விஸ்வநாதனையும் ராமமூர்த்தியும் ரிட்டையர்ல இசையமைக்க சொல்லிட்டு போய் சேர்ந்துட்டார் அவர். தலைவி உருகிறாள், பாடுகிறாள். அதையே தான் குறளும் இங்க சொல்லுது. கண்ணும் கொளச்சேரி நெஞ்சே இவை என்னை தின்னும் அவர் காணல் உற்று. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷி நேத்ராலயா,
விழி அகாடமி சேலம் கள்ளக்குறிச்சி நன்றி டாக்டர் செல்வா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.